எனதருமை சகா சகிகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பிராணா. நம்ம உடம்புல தசவாயுக்கள், அதாவது 10 விதமான வாயுக்கள் இருக்குது. இந்த 10 விதமான வாயுக்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தசவாயுகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது நம்ம உடம்புலையும் பலவிதமான வியாதிகள் உருவாகுது. நம்ம உடம்புக்குள்ள பிராணன், அதாவது மூச்சுக்காற்று சுற்றி வரும் வரை தான் உயிர் இருக்கும். இக்காற்றானது நமது உடலில் இருக்கும் நவத்வாரங்களில் ஏதாவது ஒரு ஓட்டை வழியாக வெளியேறிவிட்டால் நமது உடல் வெறும் சவம்தான். இதை புரிந்து கொள்ளாமல் ஏனையோர் எத்தனை ஆட்டம் போடுகிறார்கள். ஒரு குழந்தை கருவில் உற்பத்தியாகும் போதே அவற்றினுடைய வளர்ச்சியை தசவாயுக்கள் தான் நிர்மாணிக்கின்றன. நாம் விடும் மூச்சுக்காற்று, கழிவாக வெளியேறும் வாயுக்கள், கொட்டாவி, கண் இமைத்தல் என ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான வாயுக்கள் கட்டுப்படுத்துகின்றன. நமது உடலை இயக்கும் வாயுக்களான தசவாயுக்களில் 9 வாயுக்களும் நிறுத்தப்பட்டு மேலும் இந்த வாயுக்களால் இயக்கப்படும் உறுப்புகளும் முழு நிறுத்தம் அடைந்த பின்பு எந்த வழியாக உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டுமோ அந்த வழியாக தனஞ்சயன் என்கிற 10வது வாயு மற்ற 9 வாயுக்களையும் வழிநடத்தி வெளியே அழைத்து செல்லும். அதன் பின்னரே நமது உடலை விட்டு நமது உயிர் பிரியும். பின் மீண்டும் அவ்வுயிர் பிறப்பெடுக்கும் காலம் வரும்போது அதற்கென குறிப்பிட்ட ஒரு தாயின் கர்ப்பத்தில் சேர்ப்பிக்கும் வேலையையும் இந்த தனஞ்சயன் வாயுதான் செய்கின்றன. இப்படி மனித உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த 10 விதமான வாயுக்கள் பற்றி எமது சகா சகிகள் அனைவரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது சுவாச காற்றான பிராணனை பற்றி. இக்காற்றானது நமது மூலாதாரத்தில் ஆரம்பித்து இதயத்தில் நின்று மூக்கு வழியாக மூச்சு விட செயல்புரிகின்றது. இது மேல் நோக்கி இயங்கும். மற்ற 9 வகை வாயுவிற்கும் இதுவே மூலாதாரம். இரண்டாவதாக உள்ளது மலக்காற்றான அபானன். இது சுவாதிஷ்டானத்திலிருந்து வெளிப்பட்டு மலம், சிறுநீர் போன்றவைகளை கீழ்நோக்கி தள்ளும். ஆசனவாயை சுருக்கும். அன்னத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். இது கீழ்நோக்கி இயங்கும். அடுத்ததாக மூன்றாவதாக உள்ள காற்று தொழில் காற்றான வியானன். இது நமது மூளையின் கட்டளைகளை அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும். தோலிலிருந்து எல்லா நரம்பிலும் அசையும் அசையா பொருளிலும் உறுப்புகளை நீட்ட மடக்க, உணர்ச்சிகளை அறியவும், உணவின் சாரத்தை கொடுத்து உடலை காக்கவும் உதவுகிறது. நான்காவதாக உள்ள காற்று ஒளிக்காற்று எனப்படும் உதானன். இது உணவின் சாரத்தை கொண்டு செல்லும். நமது உடலை எழுந்து நிற்க உதவும். இது மேல் நோக்கி இயங்கும் வாயு. நமது குரல் நாண்களை அதிரச் செய்து ஒளியை எழுப்புகிறது இந்த வாயு. ஐந்தாவதாக உள்ள காற்று நிரவு காற்று எனப்படும் சமானன். இந்த காற்றானது நாம் உண்ணும் உணவுகளை ஜீரணிக்க உதவுகிறது. மேலும் நாபியிலிருந்து கால்வரை பரவும் வாயுக்களின் அளவினை அதிகப்பட விடாமல் சரி செய்யும். உண்ட உணவினை செரித்தவுடன் இரத்தத்திற்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து அனுப்பும் வேலையை இந்த வாயுவே செய்கிறது. ஆறாவதாக உள்ள காற்று தும்மல் காற்றான நாகன். இது உடம்பில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றும். நமது அறிவை வளர்க்கும். நமது கண்களை திறப்பதற்கும் இமைகளை மூடுவதற்குமான இயக்கத்தை இந்த நாகன் வாயுவே செய்கிறது. மேலும் வாந்தி எடுத்தால் குமட்டல் போன்ற வேலைகளை செய்யவும் இந்த காற்றே உதவுகிறது. ஏழாவதாக உள்ள காற்று விழிக்காற்று எனும் கூர்மன். இது கொட்டாவி, வாய் மூட, கண் இமைக்க, நமது கண்களில் கண்ணீர் வர என இது போன்ற வேலைகளை செய்கின்றது. எட்டாவதாக உள்ள காற்று கொட்டாவி காற்றான கிருகன். இக்காற்று நமது உடம்பில் எந்த தூசியையும் மாசுவையும் நுழைய விடாது. நமது உடலில் தும்மல், இருமலை உண்டு பண்ண உதவும் வாயு இதுவே. நாக்கில் கசிவு மற்றும் நாசி கசிவு உண்டு பண்ணும். மேலும் பசியை வர வைக்கும் வாயு இது. ஒன்பதாவதாக உள்ள காற்று இமை காற்றான தேவதத்தன். நமது உடலில் கொட்டாவி, விக்கல் போன்றவை ஏற்பட காரணம் இந்த வாயுதான். மூளைக்கு போகும் வாயுவை குறைத்தல், இரத்தத்தில் பிராணவாயுவின் அளவு குறைவது, உடல் ஓய்வு நிலைக்கு தயாராவது, சோம்பல், தூங்கி எழும்போது ஒருவித சோர்வை தருவது இந்த வாயுதான். 10ஆவதாக உள்ள காற்று வீங்கர் காற்று எனும் தனஞ்சயன். ஒருவர் உயிரோடு இருக்கும்போது மேற்சொன்ன 9 வாயுக்களும் நன்றாக வேலை செய்யும். ஆனால் இந்த தனஞ்சயன் வாயு மட்டும் மேற்கூறிய 9 வாயுக்களினுடைய செயல்பாடுகள் நிறுத்தமடைந்த பின்னரே இந்த வாயு செயல்படத் தொடங்கும். இதனை வீங்கல் காற்று என்றும் கூறியுள்ளார்கள். மூக்கிலிருந்து உடல் முழுவதும் வீக்கத்தை ஏற்படுத்தும். நுண்ணுயிர்கள் மூலம் உடலை அழுகச் செய்யும். கடல் அலை இரைச்சல் போல் இரைத்தல் இக்காற்றினால்தான். ஒருவர் இறந்து 3 நாள் கழித்து அவ்வுடலினது
தலைவழியாக இக்காற்றானது வெளியேறும். ஸோ நம்ம உடம்பை காற்று தான் இயக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்முடைய வாழ்வினது ரகசியமே இந்த மூச்சு காத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நமது வாழ்வினது ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மூச்சை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பிராணாயாமம், தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள நமது மனம் அமைதி பெறும், மூச்சுக்காற்று சீராகும். பெரியவர்கள் கூறுவார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று. எனவே எனதெருமை சகா சகிகளே, தங்களது உடலில் பிராணன் எனும் காற்று உள்ள போதே இந்த உலகியலை பற்றிய புரிதலை தங்களது மனதின் வழி வெளிப்புறமாக உணர்வதுடன் நிறுத்தி கொள்ளாமல் தங்களது மனதின் கண் ஆழமாக சென்று ஆன்மாவின் வழி உணரத் தொடங்குங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பே சிவம்.